டிசம்பர் 9. சாக்குப்போக்கு. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். எஸ்தர் 4:14. இந்தியாவின் புகழ்மிகு சிஎம்சி மருத்துவமனையை நிறுவிய மிஷனரி டாக்டர் ஐடாஸ்கடர் அம்மையார் 1870 முதல் 1959 வரை உள்ள வருடங்கள். அந்த அம்மையார் இன்று பிறந்தார். இறை அழைப்பிற்கு அவர் மறுப்பு சொல்லாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே இந்தியா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றது. வேலூரில் உள்ள இந்த மருத்துவமனையில் 1971 முதல் 1975 வரை பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடவுளின் அழைப்பு வரும்போது சாக்குப்போக்கு சொல்வதில் நாம் எல்லோரும் கெட்டிக்காரர். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடம் போகச் சொன்ன கடவுளிடம் மோசே, ஆண்டவரே, நான் நாவன்மையற்றவன் என்றான். கடவுளோ, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று தைரியப்படுத்தினார். நாம் சொல்லும் சில பொதுவான சாக்குப்போக்குகள். எனக்கு அனுபவமோ வேத பயிற்சியோ இல்லை. இது இன்றைய பலரது சாக்குப்போக்கு. கவலை வேண்டாம். மாற்று கலாச்சார பணிக்கும் வேத மொழிபெயர்ப்புக்கும் குறுகிய கால பயிற்சிகள் உண்டு. நான் நல்ல வேலையில் இருக்கிறேன். ஓய்வு பெற்ற பின் ஊழியம் செய்ய வருகிறேன். ஓய்வு பெற்ற பின் உங்களுக்கே ஊழியம் செய்ய ஆள் தேவைப்படுமே. என்னுடைய சொந்த ஊரிலேயே இன்னும் நற்செய்தி கேட்காத எண்ணிறந்தோர் இருக்கிறார்களே. கவலை வேண்டாம். அழைப்புக்கு இணங்காது பின்தங்கி இருக்கும் ஏராளம் பேர் அந்த வேலையை பார்க்கட்டும். குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை எப்படி கவனிப்பது? கொடூர பஞ்சத்திலும் எலியாவுக்கு உணவளித்தவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார். சொந்தக்காரரையும் சொந்த ஊரையும் எப்படி விட்டு செல்ல முடியும்? மேலை நாட்டு மிஷனரிகள் தங்கள் நாட்டை விட்டு நமக்கு நற்செய்தியை கொண்டு வராதிருந்தால் நாம் உயிருள்ள கடவுளை அறிந்திருக்க முடியாதே. பிள்ளைகளின் படிப்பு என்னவாகும்? நீங்கள் போகும் இடத்தில் கல்வி வசதி இல்லாவிடில் மிஷனரி பிள்ளைகளுக்காகவே நிறுவப்பட்டிருக்கும் டோனாவூர், சந்தோஷ வித்யாலயம் போன்ற பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்கலாமே. கடைசி வரை தாக்குப்பிடிப்பேனா? உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் இறுதி மட்டும் காத்துக்கொள்ளுவார். கடவுளின் அழைப்பு நமக்கு வருவது பெரும் ஸ்லாக்கியம். நாம் செவிமடுக்க தவறினால் அவர் நம்மை கடந்து செல்வார். யாரை கொண்டு வேலையை முடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அன்றொரு நாள் பேராபத்தில் இருந்த யூத குலத்தை காப்பாற்ற கடவுள் தெரிந்தெடுத்திருந்த எஸ்தர் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். மொர்தெகாயின் வார்த்தைகளால் புத்தி தெளிந்த எஸ்தர், நான் சொல்லுகிறேன், செத்தாலும் சாகிறேன் என்று புறப்பட்டாள். எஸ்தர் 4:14 மற்றும் 16. மக்கள் காக்கப்பட்டனர்.